ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லினியர் சீட்ஸ். இன்னைக்கு நம்ம இபிஎஃப்ஓ அவேர்னஸ் சீரீஸ்ல ஸ்டோரி 1 பார்க்கலாமா? ரவி அப்படின்றவருடைய ஸ்டோரி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரவி ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய அப்பா ஒரு தினக்கூலி. ரவி வீட்டுல சில சமயம் சாப்பாடு இருக்கும், சில சமயம் இருக்காது. சீரான கரண்ட் வசதி கூட இல்லாம ரவி சில நாட்கள் ஸ்ட்ரீட் லைட்ஸோட உதவினால படிச்ச நாட்களும் உண்டு. ரவி தன்னோட கடின முயற்சியினால தன் குடும்பத்திலேயே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகிட்டாரு. அவருடைய 23 வயசுல அவருக்கு ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனில 10,000 rupees சம்பளத்துக்கு ஜூனியர் ஸ்டாஃபா வேலையும் கிடைக்குது. கம்பெனில சேலரி டீடைல்ஸ் பத்தி சொல்லும்போது பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு 12% போக மீதி சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரவி ஃபர்ஸ்ட் திங்க் பண்றான், பிஎஃப்க்கு காசு ஏன் கொடுக்கணும், பிஎஃப் வேணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. பிஎஃப் கம்பல்சரி அப்படின்றதுனால ஓகே இது ஒரு சேவிங்ஸா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு மனசை தேத்திக்கிறாரு. ரவி பிஎஃப்னா என்ன, இதனால என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. சோ ஒரு சீனியர் ஸ்டாஃப் கிட்ட பிஎஃப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், பிஎஃப் யாருடைய ஆர்கனைசேஷன், இது சேஃபா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அந்த சீனியர் ஸ்டாஃப் பிஎஃப் அப்படின்றது இபிஎஃப்ஓட ஒரு பார்ட். இபிஎஃப்ஓனா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இது இந்தியன் கவர்மெண்ட்னால பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இதுல இபிஎஃப், இபிஎஸ், இடிஎல்ஐன்னு 3 ஸ்கீம்ஸ் இருக்குது. நாம கான்ட்ரிபியூட் பண்ற நம்மளோட சேலரியில இருந்து வர 12% அமௌண்ட் டைரக்டா இபிஎஃப் அக்கௌண்ட்ல கான்ட்ரிபியூட் ஆயிடும். சேம் 12% எம்ப்ளாயர் சைட்ல இருந்தும் நமக்காக இபிஎஃப்ஓல கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, விச் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் அவர் சேலரி அக்கௌண்ட். அதாவது இப்போ உன்னோட சேலரி 10,000னா அதுல இருந்து 12% 1,200 ரூபாய் இபிஎஃப்க்கு டைரக்டா எம்ப்ளாயி ஷேரா கான்ட்ரிபியூட் ஆயிடும். பேலன்ஸ் அமௌண்ட் 8,800 உன்னோட சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். இது இல்லாம எம்ப்ளாயர் சைட்ல இருந்து நீ இபிஎஃப்ஓக்கு கான்ட்ரிபியூட் பண்ற சேம் 12% 1,200 ரூபாய் எம்ப்ளாயர் ஷேரா அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ற 12% 2 பார்ட்டா பிரியும். இத பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோப்பா. இன்னும் டீட்டெயிலா ஃபார்முலாவோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓவராலா பிஎஃப் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் மூலமா நீ எம்ப்ளாயி சைட்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ற 1,200 ரூபாய் இல்லாம அதே சேம் 1,200 ரூபாய் எம்ப்ளாயர் சைட்ல நீ வேலை பார்க்குற கம்பெனி சைட்ல இருந்தும் உனக்காக கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இது உனக்கு தானே லாபம்பா. இப்போ உனக்கு 23 வயசு தான் ஆகுது, நீ இப்போதான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற. இது உனக்கு நல்ல சான்ஸ்பா. பிஎஃப் மாதிரி ஒரு நல்ல சேவிங்ஸ் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் வேற எதுவும் இல்ல. இதோட ஃபுல் பெனிஃபிட் உன்னோட 58 வயசுல தான் உனக்கு தெரியும். அதுக்குள்ள என்ன மாதிரி அவசரப்பட்டு எமர்ஜென்சிக்கு பிஎஃப் அமௌண்ட் வித்ரா பண்ணி உன்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் இபிஎஸ் மந்த்லி பென்ஷனையும் கம்மி பண்ணிடாதப்பா. இபிஎஸ் மந்த்லி பென்ஷனா அப்படின்னா என்ன அப்படின்னு ரவி கேட்டாரு. தம்பி, அதுக்கும் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோப்பா, எனக்கு ஒர்க் இருக்கு. இப்போ ரவி தன்னோட சீனியர் ஆபீசர் சொன்னதை பத்தி யோசிச்சாரு. எம்ப்ளாயர் ஷேர் 12%, எம்ப்ளாயி ஷேர் 12%, ஓவரால 24% ஆஃப் சேலரி பெர் மந்த் இபிஎஃப்ஓக்கு கான்ட்ரிபியூட் பண்றதா புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு அவரோட கம்பெனில இருந்து மந்த்லி சேலரி 10,000 பிளஸ் இபிஎஃப்ஓ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ல கம்பெனி ஷேர் 12%, 1,200 ரூபாய் சேர்த்து டோட்டல் பேக்கேஜ் 11,200 ரூபாய் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ சேலரி அக்கௌண்ட்ல மந்த்லி 8,800 ருபீஸ் வந்தாலும் ரிமைனிங் 2,400 சேஃபா ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்கு இபிஎஃப்ஓல சேவ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நாட்கள் கண்ணிமைக்கிற நேரத்துல ஓடுது. ரவிக்கு கல்யாணம் ஆகுது, 2 பெண் குழந்தைகள் பிறக்குது. திரும்ப திரும்ப சோதனைகள், நிறைய பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாரு. ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிஎஃப் மணி வித்ரா பண்ண சொன்னாங்க. பட் ரவிக்கு அவரோட சீனியர் ஆபீசர் சொன்னது மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். சோ அவர் பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் தன்னால முடிஞ்ச வரைக்கும் பிஎஃப் வித்ரா பண்ணாம சமாளிச்சாரு. பல வருடங்கள் கடந்த நிலையில ரவிக்கு சேலரி இன்கிரிமெண்ட்டும் கிடைக்குது. ஃபைனலி ரவிக்கு 58 வயசும் ஆச்சு, ரிட்டையர்மெண்ட் ஏஜும் வந்தாச்சு. இப்போ ரவி இபிஎஃப் அண்ட் இபிஎஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி அமௌண்ட் வித்ரா பண்ணிக்கலாம்னு பிளான் பண்றாரு.
ரிசல்ட் என்னவா இருக்கும்? உங்களால கெஸ் பண்ண முடியுதா? நீங்க கெஸ் பண்ண அமௌண்ட்ட கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. வாங்க ரியல் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரவி தன்னோட இபிஎஃப் லம்சம் அமௌண்டோட ரிசல்ட்ட பார்த்து பெரிய ஷாக் ஆகிட்டாரு. இபிஎஸ் மந்த்லி பென்ஷனும் அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அதிகமா தான் இருந்தது. இப்போதான் ரவிக்கு த பவர் ஆஃப் பேஷன்ஸ் பத்தி நல்லா தெரியுது. ரவிக்கு கிடைச்ச லம்சம் இபிஎஃப் அமௌண்ட் ஓவராலா எவ்வளவா இருக்கும் பார்க்கலாமா? ருபீஸ் 1,05,00,000 கிடைச்சது வித்தவுட் டேக்ஸ். 1,05,00,000 ரூபாய் கிடைச்சது. இந்த காசை அவர் வித்ரா பண்ணிட்டு எடுத்துட்டு போறதுக்கு எந்த டாக்ஸும் பே பண்ண தேவையில்லை. அண்ட் தென் மந்த்லி இபிஎஸ் அமௌண்ட் வந்து ருபீஸ் 7,500 rupees மந்த்லி. அதாவது இவருக்கு பிஎஃப் அமௌண்ட் இவரோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ல நிறைய பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் கூட இவர் பிஎஃப் அமௌண்ட் வித்ரா பண்ணாம இருந்ததன் பலனா இவருக்கு 35 வருஷத்தோட பிஎஃப் தொகை மொத்தமா சேர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட 1,05,00,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அதோட சேர்த்து மாதம் இபிஎஸ் பென்ஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 7,500 ரூபாயும் கிடைக்குது. இது வந்து ரவிக்கு ஒரு பெரிய ஷாக் அண்ட் பெரிய சப்போர்ட்டும் கூட. பிகாஸ் ஒர்க் காலத்திலேயே ஜாப்ல இருக்கும் போதே நிறைய பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ரவி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தை யோசிச்சு வருத்தப்பட்ட நாட்களும் உண்டு. ஆனா அவரு இந்த அமௌண்ட் இவ்வளவு தூரம் வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது அவரே எதிர்பார்க்காத ஒண்ணுதான். ரிசல்ட்டை பார்த்து அவர் பெரிய ஷாக் ஆயிட்டாரு. இது எப்படி சாத்தியம்னு ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரவியோட பேசிக் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். அவர் வேலையில சேர்ந்தது அவரோட 23 வயசுல, ரிட்டையர்மெண்ட் ஆனது அவரோட 58 வயசுல. டோட்டல் சர்வீஸ் இயர்ஸ் 35 இயர்ஸ், அதாவது 420 மாசம். ஸ்டார்டிங் சேலரி அவருக்கு 10,000 பெர் மந்த். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவருக்கு 5% இன்க்ரிமெண்ட் கிடைச்சது. இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம் வாங்க. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து ரவி சைட்ல இருந்து டோட்டலா 12% ஆஃப் பேசிக் சேலரி இபிஎஃப்ல கான்ட்ரிபியூட் ஆகிடும். சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த 12% இன்க்ரிமெண்ட் ஆகும். சேலரி இன்க்ரீஸ் ஆக இபிஎஃப் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சேம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 2 பார்ட்டா பிரியுது. அதுல 8.33% இபிஎஸ் விச் மீன்ஸ் பென்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் ஆகும். அண்ட் தென் 3.67% இபிஎஃப்க்கு டைரக்டா கான்ட்ரிபியூட் ஆயிடும். ஸோ ஓவராலா இந்த கால்குலேஷன் படி மந்த்லி கான்ட்ரிபியூஷன் ஆரம்ப காலத்துல எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னா, எம்ப்ளாயி இபிஎஃப் ருபீஸ் 1,200 அண்ட் தென் எம்ப்ளாயர் இபிஎஃப் ருபீஸ் 367. ஓவராலா 1,567 rupees இவர் வந்து ஆரம்ப காலத்திலேயே இபிஎஃப்க்கு மந்த்லி கான்ட்ரிபியூஷனா இவர் சைட்ல இருந்து கான்ட்ரிபியூட் ஆயிட்டு இருந்திருக்குது. அதே மாதிரி இபிஎஸ்க்கு எம்ப்ளாயர் சைட்ல இருந்து 8.33 விச் மீன்ஸ் 833 ரூபாய் வந்து கான்ட்ரிபியூட் ஆயிட்டு இருந்து. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி பார்க்கலாம் வாங்க. இபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் லாங் டேர்ம் ஆவரேஜ் கால்குலேஷனுக்கு பெர் ஆனம் 8.15% கால்குலேட் பண்ணப்படுது. இபிஎஸ்க்கு நோ இன்ட்ரெஸ்ட் பட் டிஃபைன் பெனிஃபிட் பென்ஷன் கிடைக்கும். சேலரி growth-ஓட இம்பாக்ட் பத்தி பார்க்கலாம் வாங்க. வருஷம் சேலரி இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இபிஎஃப் கான்ட்ரிபியூஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா பேசிக் சேலரி 15,000 ஆகுற வரைக்கும் தான். பேசிக் சேலரி 15,000 ஆன உடனே அது வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேல க்ரோ ஆகாது. அதுக்கு மேல 15,000க்கு மேல ரவி 16, 17, 18, 19, 20 சொல்லி எவ்வளவு சேலரி வாங்கினாலுமே இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷனுக்கு பேசிக் சேலரி கேப் வந்து 15,000 தான். அதுக்கு மேல அவங்க என்னதான் சேலரி வாங்கினாலும் இபிஎஃப்ஓ 15,000 தான் அதை கன்சிடர் பண்ணும். இதன்படி இபிஎஸோட மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவா இருக்கும்னா 1,250 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபைனலி இபிஎஃப் லம்சம் அட் 58 இயர்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. டோட்டல் இபிஎஃப் காம்போனன்ட் என்ன அப்படின்னா, எம்ப்ளாயி இபிஎஃப் 12%, எம்ப்ளாயர் இபிஎஃப் 3.67%, டோட்டலி 15.67%. இது வந்து 35 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் ஆயிருக்குது. காம்பவுண்டட் ஃபார் 35 இயர்ஸ். The final EPF costs around 1.5 crore which is completely tax free. எம்ப்ளாயி இபிஎஃப் அதாவது ரவி சைட்ல இருந்து இவரோட சேலரியில இருந்து மாசம் 12% சேலரி போச்சு. அதே மாதிரி ரவி வேலை பார்க்குற கம்பெனில இருந்து மாசம் இவரோட பங்குல 3.67% வந்து இபிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. டோட்டலி 15.67% இவரோட கான்ட்ரிபியூஷனுக்கு இபிஎஃப்ல கான்ட்ரிபியூட் ஆகிட்டே இருந்தது. இது 35 இயர்ஸை தொடர்ந்து வித்ராவல் இல்லாம கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா அதிகமாகி ஓவராலா 35 வருஷத்தோட ரிசல்ட்டா 1,05,00,000 ரூபாய்
டாக்ஸ் இல்லாத பணம் அவருடைய கையில கிடைச்சது. இப்போ இபிஎஃப் மந்த்லி பென்ஷன் கால்குலேட் பண்ணலாம் வாங்க. இபிஎஸ் ஃபார்முலா ஆஸ் பர் இபிஎஃப்ஓ என்னன்னா pensionable salary into pensionable service divided by 70. இதன்படி pensionable salary எவ்வளவா இருக்கும்? Around 15,000, which is maximum allowed. Pensionable service வந்து 35 years. Total EPS calculation 15,000 into 35 divided by 70, which is equal to 7,500 per month. இது வந்து லைஃப் லாங் ரவிக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலா ஒரு சின்ன சம்மரி பார்ப்போம் வாங்க. பெனிஃபிட் எல்லாம் ஒரு பக்கமும் அமௌண்ட் எல்லாம் ஒரு பக்கமும் வச்சு ஒரு சின்ன டேப்லெட் காலம் கொடுத்துருக்குறேன். இதுல இபிஎஃப் ஓட லம்சம் வந்து ரவிக்கு எவ்வளவு கிடைச்சது? 1,05,00,000 ரூபாய் கிடைச்சது. அதே மாதிரி இபிஎஸ் மந்த்லி பென்ஷன் அமௌண்ட் இவருக்கு மாசம் 7,500 ரூபாய் கிடைச்சது. இவர் எடுத்த இந்த 1 கோடி அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லாதனால டாக்ஸ் அமௌண்ட் வந்து நில். பென்ஷன் டியூரேஷன் இவருக்கு லைஃப் டைம். ரவியோட பொறுமைக்கு கிடைச்ச பெரிய பயன் தான் இந்த ஃபைனல் சம்மரி கால்குலேஷன். ரவியோட இனிஷியல் சேலரி 10,000 இருந்தாலும் கூட ரவியோட இனிஷியல் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கம்மியான அமௌண்டா இருந்தாலும் கூட அவர் 35 வருஷம் அது வித்ரா பண்ணாம இருந்ததன் பயனாவும் 35 வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டின் பயனாவும் அண்ட் தென் 35 வருஷத்தோட பவர் ஆஃப் பேஷன்ஸோட பயனாவும் அவருக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சது. ஒருவேளை ரவி பிஎஃப் வித்ரா பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு பெரிய லாஸ் ஆகியிருக்கும். இபிஎஸ் மந்த்லி பென்ஷனும் லோவா தான் இருந்திருக்கும், பட் கேரண்டீட் அமௌண்டா இருந்திருக்கும். ரவி நெக்ஸ்ட் இபிஎஃப் லம்சம் அமௌண்ட் யூஸ் பண்ணி புது வீடு வாங்கிட்டாரு. அவருடைய ஒய்ஃப்க்கும் அவருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டாரு. குழந்தைகளுக்கு எஜுகேஷன் செட்டில் பண்ணாரு. ரிமைனிங் அமௌண்ட்டை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ ரவிக்கு இபிஎஸ் மந்த்லி பென்ஷனும் வரும், பிளஸ் இவரோட எஃப்டில இருந்து இவருக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்டும் வரும். ரவி இப்போ அவருக்கு அட்வைஸ் பண்ணினா அவரோட ஆபீஸ் சீனியருக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்து தன்னோட நன்றியை தெரிவிச்சாரு. இந்த கதையின் படி 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் இபிஎஃப் சேவிங்ஸ் மூலமா கோடியில பயனடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிஎஃப் பார்ஷியல் வித்ரா பண்ணின ராஜுவோட ஸ்டோரி வீடியோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ராஜுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆர் இடிஎல்ஐ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இடிஎல்ஐன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா தம்ஸ் அப் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்க.